குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 10 மணி ஆகுதுப்பா. ஓகேங்களா, 9:30 மணிக்கு ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நிறைய பேர் டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்கப்பா. இந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப துடிப்பாக இருந்திருப்பீங்க. பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்களா? நமக்கு தெரிஞ்ச மாணவர்கள் தான் செக் பண்ணோம்ப்பா. அதில் ஒருத்தர் அதிகபட்சமாக 484 மார்க் எடுத்திருந்தார், நமக்கு தெரிஞ்ச மாணவர் ஒருத்தர். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு 450 வராதுன்னாரு. ஸோ அவர் 484 எடுத்திருந்தார். இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் மார்க் இவ்வளோ வராது அவ்வளோ வராதுன்னு நல்லா எழுதிட்டு ஆனால் நல்லா மார்க் வரும். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போதைக்கு ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது தேர்ச்சி விகிதம்ப்பா, பாசிங் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு எவ்வளோ வந்திருக்குன்னா 91.55%. அதாவது 91.55% இந்த வருஷம் 10th பாசிங் பர்சன்டேஜ் வந்திருக்குப்பா. என்ன ப்ரோ சொல்லியிருந்தீங்க 93 கிட்டலாம் வரும்னு? ஆமாப்பா, நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 91.55% வந்திருக்கு. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் அதிகமாக கம்மியான்னு பார்த்தா அதிகம் தான்ப்பா. ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் அதிகமாக வந்திருக்கு. எவ்வளோ சதவீதம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம்னா 0.16% பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான ரிசல்ட் வந்திருக்குப்பா. கொஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 91.4% கிட்ட வந்துருந்துச்சு. இந்த வருஷம் 91.55%. இந்த வருஷம் ஒரு 0.16% தான் அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா, மாணவிகள் பார்த்தீங்கன்னா 94.53% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 88.58%. கிட்டத்தட்ட மாணவர்களை விட 5.95% மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்காங்கப்பா. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸு. +2 விட 10th பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதிக சதவீதம் வந்திருக்குப்பா. மாணவிகளோட தேர்ச்சி பார்த்தீங்கன்னா 4,22,591. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,96,152 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்கப்பா. மாணவர்களை விட மாணவிகள் ஒரு 30,000 பேர் எக்ஸ்ட்ரா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 5.95%. ஓகேங்களா, மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 லட்சத்தில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா, டோட்டலாக மாணவர்களும் மாணவிகளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8,18,743 பேர் டோட்டலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து இவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் பாசிங் பர்சன்டேஜ் 91.55%. ஓகேங்களா, ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. ஸோ இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இல்லை ஒரு சோகமான விஷயம்னா, மாணவர்கள் கொஞ்சம் கம்மிப்பா பாசிங் பர்சன்டேஜ். ஸோ 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 5%க்கு மேலே வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரும்பாலான நாள் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சப்ஜெக்டில் சென்டம்ஸ் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ சப்ஜெக்டில் பாசிங் பர்சன்டேஜ் வந்திருக்கு, ஸோ இந்த அப்டேட்டில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது.